இப்போ 4x4 எப்படி சேர்க்குறது ஃபுல்லாக. இப்போ இதுலையெல்லாம் கொஞ்சமாக போட்டிருந்தேன், ரொம்ப டைம் எடுங்க அப்படின்ட்டு. இப்போ பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் தெளிவாக போடுவோம் அப்படின்ட்டு. இப்போ நடுவில் சேம் கலர், இந்த 3x3ல் அந்த நடுவில் ஒயிட் இருக்குல்ல, அது மாதிரி இதில் 4 பீஸ் சேர்க்கணும். எல்லாத்துலேயுமே 4 பீஸ் தான் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே ஒயிட் எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ மேலே ஒரு ஒயிட் இருக்குது, கீழே ஒரு ஒயிட் இருக்குது. இப்படி சேர்த்தா இப்படி கிராஸில் வரும். அதனால் இதை இப்படி திருப்பி மேலே இப்படி வச்சுட்டு இப்படி சேர்த்தோம்னா சேர்ந்து வரும். அடுத்து இன்னொரு ஒயிட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதே மாதிரி கிராஸில் தான் இருக்குது. அதை இப்படி திருப்பி இப்படி மேலே வச்சுட்டு இப்படி போனால் அது சேர்த்து கொண்டு வரணும். இப்போ அடுத்து கார்னர் கலரு என்ன கலர்னால், இப்போ மேலே ஒயிட் வரணும், ஒரு சைடு ரெட்டு க்ரீன் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒயிட்டு மேலே வரணும், இந்த சைடு இந்த ரெட்டுக்கு நேராக இங்கே ரெட்டு வரணும், இந்த பக்கம் ப்ளூ வரணும். இங்கிட்டு க்ரீன் வந்தால் இங்கிட்டு ப்ளூ தான் வரணும். அதே மாதிரி இங்கிட்டு ரெட்டு வந்தால் இங்கிட்டு ஆரஞ்சு தான் வரணும். இப்போ இதில் ரெட்டும் ப்ளூவும் உள்ள, ஒயிட் கலரோட ரெட்டும் ப்ளூவும் உள்ளது எங்கே இருக்குதுன்னு தேடும். இந்த இருக்குது, இது எந்த இருக்குது, இதில் கொண்டாடணும். இதை மேலே இப்படி ஏற்றி திருப்பி கொண்டு இப்படி ஏற்றினா வந்துடுச்சு. இப்போ 2 ரெட்டு, மேலே ஒயிட்டு, இங்கிட்டு க்ரீனு, இந்த பக்கம் ப்ளூ. அதே மாதிரி ஆரஞ்சு தான் வரணும். இது இந்த பக்கம் ஆரஞ்சுன்னா இந்த பக்கம் ப்ளூ வரணும். இப்போ இந்த கலர், இந்த இன்னொரு ஒயிட் இருக்கா, இதை கொண்டாந்து சேர்த்துறணும். சேர்ந்துருச்சா? 4 கார்னர்லையும் ஒயிட்டு சேர்ந்துருச்சு. இங்கிட்டு ரெட்டு 2 இதுவும், இது 2 இதுவும் ப்ளூவு, இது 2 தான் ஆரஞ்சு, இது க்ரீனு. இப்போ நடுவில் இந்த க்ரீனுக்கு நேராக க்ரீனும் ஒயிட்டும் உள்ளதை சேர்க்கணும். மேலே ஒயிட் வரணும், கீழே க்ரீன் வரணும். இதுக்கு நேராக மேலே ஒயிட் வரணும், கீழே ஆரஞ்சு வரணும். இப்போ இந்த க்ரீனும் ஒயிட்டும் ஒன்று இருக்குது, இது இங்கே வரும். இதை கீழே இறக்கிட்டு இதை திருப்பி மேலே கொண்டு மேலே ஏற்றுனா சேர்ந்துருச்சா? அடுத்து இன்னொரு க்ரீனு எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இப்போ ஒயிட்டு மேலே ஃபுல்லாக, க்ரீனு கீழே. அடுத்து இப்போ ரெட்டு மேலே ஒயிட்டு, கீழே ரெட்டு உள்ளது எங்கே இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. 2 தான் இறங்கி 2 ஒன்றா இருக்கிறதுனால, 2 ரெட்டு 2 ஒயிட்டும் ஒன்றா இருக்கிறதுனால ஒன்றா இறக்கி இப்படி மேலே ஏற்றுனா சேர்ந்துருச்சு. அதே மாதிரி எல்லா கலரையும் சேர்த்துக்கணும். இப்போ ஃபுல்லாக ரெட் கலர் சேர்ந்துருச்சு. சேம் கலரு, ஒரு லைனு ஃபுல்லாலாம் ஒரு லைன் வந்துருச்சு. இப்போ நடுவில் மேலே 4 சேர்த்தமாக சென்ட்ரு, அது மாதிரி இந்த சென்டரில் இந்த சேம் கலர், ரெட்டு இருந்தால் ரெட்டு, ப்ளூ இருந்தால் ப்ளூ, அதே மாதிரி ஒவ்வொரு கலரும். இப்போ ஒரு லைன் சுற்றி எதுலையாச்சும் எது சேருதான்னு பார்த்துக்கணும். சேரலை, ப்ளூ சேரும்னு நினைக்கிறேன். ப்ளூவில் 2 இது சேர்ந்துருச்சு, இதெல்லாம் சேரலை. சரி, இப்போ கீழே இங்கே சேர்க்கணும்னா இதில் இந்த 4 இதுலேயும் அந்த கலர் இருந்தால் தான் இதில் கொண்டு சேர்க்கலாம். இப்போ 4லேயும் ரெட்டும் ஆரஞ்சும் ரெட்டும் தான் இருக்குது. இப்போ ரெட்டை கொண்டு சேர்ப்போம்.
இந்த எல்லோ இருக்கிற இடத்துல இந்த எல்லோவை வச்சுக்கணும், இந்த ரெட்டை வச்சுக்கணும். இது இப்போ மேலே ஏற்றி இந்த லைனை மட்டும் மேலே ஏற்றி இந்த சைடு திருப்பி, அதாவது எங்கே ஏற்றுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி அந்த லைனை மேலே ஏற்றி அந்த ஒரு லைனை மட்டும் மேலே ஏற்றிட்டு திருப்பி இங்கே கொண்டாந்து வச்சோம்னா எல்லா இதுலேயும் ஒயிட் இருக்கும், ஒரு இதில் மட்டும் ஒயிட் இருக்காது. அதை மட்டும் கீழே இறக்கிட்டு எங்கே ரெட்டு இருக்கோ அந்த ரெட்டை பாதுகாப்பாக ஆப்போசிட்டில் திருப்பி, அதாவது எங்கே ரெட்டு இருக்கோ அதை பாதுகாப்பாக ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுட்டு திருப்பி ஒரு லைன் தெளிவாக ஒயிட்டே இல்லாமல் இருக்கும், அந்த லைனை கீழே இறக்கி இந்த பக்கம் சேமாக கொண்டு வச்சுருக்கோம்ல ஒயிட்டு, அதை திருப்பினா இது சேர்ந்துருச்சு. மேலே இன்னும் ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு தான் சேர்க்கணும். இந்த ஆரஞ்சை இங்கே கொண்டு போகணும். இதை இப்போ மேலே ஏற்றி ஆப்போசிட்டில் திருப்பி அதை மேலே ஏற்றணும். மறந்துடாமல் அதை தான் செய்யணும். அதை மேலே ஏற்றிட்டு திருப்பி ஃபஸ்ட் லைன் திருப்பி கொண்டாந்து வச்சா எந்த லைனில் ஒயிட் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கோ அந்த லைனை கீழே இறக்கணும். இறக்கிட்டு ஏதோ ஒரு சைடு நமக்கு மேலே சேர்றதுக்கு எப்படி இருக்கும் அந்த சைடை கீழே இறக்கிட்டு திருப்பி சேர்த்தா இந்த 2 ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இப்போ வேறு என்ன கலர் இருக்குது? க்ரீன் இருக்குது. இந்த க்ரீனை இங்கே கொண்டு வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கீழே இறக்கும். இப்போ இந்த லைனை மேலே ஒரே லைன் மேலே ஏற்றிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி இதில் கொண்டாந்து வச்சுட்டா எந்த லைனு ஒயிட் இல்லாமல் இருக்கோ அதை கீழே இறக்கணும்னா இப்படி வந்துடும். இதை ஆப்போசிட்டில் இப்படி திருப்பிட்டு கீழே இறக்கணும்னா ஒயிட் வந்துடும். இந்த க்ரீன் வந்துருச்சா, கீழே வந்துருச்சு ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு சேர்ப்போமா? ஆரஞ்சு இங்கே இருக்குது. இந்த ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு இருக்கிறதுனால இதை இங்கே வைக்கக்கூடாது, இதை மேலே திருப்பணும். மேலே திருப்பினா தான் இது இங்கே வரும். இப்போ மேலே ஏற்றுறோம் ஆரஞ்சை, அதே மாதிரி ஆப்போசிட்டில் திருப்புன அந்த லைனை மேலே ஏற்றுறோம். திருப்பி கொண்டாந்து இப்படி வச்சுட்டு எந்த இதில் ஒயிட் இல்லையோ அந்த லைனை கீழே இறக்குறோம். இறக்கிட்டு இதை இந்த சைடு திருப்பினா தான் இது கீழே இறங்கும். இல்லை இந்த பக்கம் திருப்பினா இந்த 2 ஆரஞ்சும் கீழே போயிடும். இப்படி திருப்பினா இதை இறக்கணும்னா 2 ஆரஞ்சும் கீழே போயிடுதா, அதனால அதை பார்த்துக்கணும். நம்ம இந்த பக்கம் திருப்பினோம்னா, அதாவது இந்த சைடு திருப்பினோம்னா மேலே இருக்கிற ஆரஞ்சு இறக்குனா இதில் பாதுகாப்பாக இருக்கும். அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ மேலே இப்படி திருப்பிட்டா ஃபுல்லாக ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது, இதில் இல்லாததுனால இப்போ அடுத்த கலரு பார்ப்போம். இப்போ இந்த க்ரீனை கொண்டு போய் இந்த ஆரஞ்சில் வச்சுட்டு இந்த க்ரீனை இங்கே தான் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம்னா இங்கே இருக்கிற க்ரீனு கலைஞ்சிரும். அதனால இது மேலே ஆரஞ்சு இருக்கு, அதுக்கு நேராக உள்ளதெல்லாம் இப்படி வைக்கணும். ஆரஞ்சுலேயோ இல்லை ப்ளூலேயோ இதுலேயோ வைக்கலாம். க்ரீன்லேயே வச்சோம்னா க்ரீன் கலைஞ்சிரும். அதனால் இப்படி வச்சுட்டு இதை மேலே ஏற்றுறோம். ஏற்றிட்டு ஆப்போசிட்டில் இந்த க்ரீன் கொண்டு வச்சுருக்கோம்னா இதுக்கு ஆப்போசிட்டை திருப்புறோம். திருப்பிட்டு அந்த ஆப்போசிட் லைனை மேலே ஏற்றுறோம். திருப்பி கொண்டு போன இதை ரிட்டன் கொண்டாடுறோம். கொண்டாந்துட்டு எது ஒயிட் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கோ அதை இறக்குறோம் கீழே. இறக்கிட்டு இதுக்கு நேராக க்ரீன் இருந்துச்சுன்னா அது கலைஞ்சிரும். அதனால இந்த பக்கம் தான் திருப்பணும், இப்படி திருப்பக்கூடாது. அதனால் இப்படி திருப்பிட்டு அந்த ப்ளெயினாக உள்ள லைனை கீழே இறக்கிட்டு திருப்பி கொண்டு போன ஒயிட்டை மேலே கொண்டாந்தா க்ரீன் சேர்ந்துருச்சா. இன்னும் ஒரு கலர் தான் இருக்குது,
அந்த கலர் க்ரீன் இல்லை, ஆரஞ்சு இருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு இங்கே என்ன இங்கே தான் கொண்டு வைக்கணும். அதனால் இப்படி மூவ் பண்ணி அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு இந்த ஆரஞ்சை மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கணும். ஆப்போசிட்டு லைனை மேலே ஏற்றணும். அந்த ஒரு லைனை மட்டும் தான் ஏற்றணும். திருப்பி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கொண்டு வச்சுருந்தோம்ல, அது திருப்பி கொண்டாந்து வச்சுட்டு மேலே பார்த்தா ஒயிட்டு இல்லாமல் ஒன்று ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனை மட்டும் கீழே இறக்கணும். இறக்கிட்டு இப்போ இந்த லைனை மேலே ஆரஞ்சு இருக்கிறதுனால அந்த லைனில் வைக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் லைனில் இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு இதை கீழே இறக்கணும். ஃபுல்லாக சேர்ந்துருச்சா? இப்போ இந்த பக்கம் சேர்ந்துருக்க இந்த திருப்பி வச்ச ஒயிட்டை மேலே திருப்பிடணும். அவ்வளோதான், க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ ஒரு இது ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அடுத்து ப்ளூ இருக்கா? ப்ளூ இல்லை. ரெட்டு இருக்கா? ரெட்டும் இல்லை. க்ரீன் இருக்கா? க்ரீன் இருக்குது. இந்த க்ரீனை கொண்டாந்து திருப்பி இப்படி வச்சுட்டு இந்த க்ரீனை இங்கே வைக்க போகிறோம். அதனால் இதில் வச்சுக்கணும். இப்போ அந்த லைனை மட்டும் மேலே ஏற்றணும். அந்த லைன் ஏற்றினோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுக்கணும். இப்போ அந்த லைனை மட்டும் மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த ஃப்ரெண்டு திருப்பணும்ல, அதை திருப்பி கொண்டாடணும். மேலே எந்த லைனில் ஒயிட் இல்லையோ அந்த லைனை கீழே இறக்கணும். இறக்கிட்டு இது கலையாமல் மேலேருந்து வந்தால் இது கலையாமல் இருக்கிற அந்த சைடை திருப்பிக்கணும். திருப்பிட்டு மேலேருந்து கீழே இறக்கிறணும். ஃபுல்லாக சேர்ந்துருச்சா? சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒயிட்டு ஃப்ரெண்டு ஒயிட்டை திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வச்சிடணும். ஓகேவா? இப்போ ஆரஞ்சு சேர்ந்துருச்சு, க்ரீன் சேர்ந்துருச்சு, ரெட்டில் ஒன்று இருக்குது, ஆனால் ரெண்டு இங்கே இல்லை. ப்ளூ இருக்குது. ப்ளூனா இங்கேன்னா இங்கே தான் வைக்கணும். அது திருப்பி மூவ் பண்ணி இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த ப்ளூவை மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு ஆப்போசிட்டில் திருப்பிக்கணும். திருப்பின ஆப்போசிட் லைனை மேலே ஏற்றணும். திருப்பின ஃப்ரெண்டை திருப்பி கொண்டாந்து வச்சுட்டு ப்ளெயினாக இருக்கிற அந்த லைனை கீழே இறக்கணும். இறக்கிட்டு இதை இறக்கிட்டு ஏற்றினோம்னா ஃபுல்லாக எல்லா லைனும் சேர்ந்துருச்சு. ரெட்டு மட்டும் சேரலை. இந்த ரெட்டு இந்த இருக்குது. இந்த ரெட்டை கொண்டு இங்கே வச்சுக்கணும். இதுக்கு நேராக இதை வச்சுக்கணும். இப்போ இதை மேலே ஏற்றணும். இதை திருப்பணும். ஆப்போசிட்டு லைனை மேலே ஏற்றணும். ஃப்ரண்ட் லைனை திருப்பிட்டு இதில் இருக்கிறத கீழே இறக்கிட்டோம்னா இது வந்துடும். இதை மேலேருந்து கீழே இறக்கிட்டு ஃப்ரண்ட் லைனை மேலே திருப்பி வச்சா இது எல்லாமே சேர்ந்துருச்சு. இனிமேல் சென்ட்ரு பீஸு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இனிமேல் கார்னர் பீஸ் மட்டும்தான் சேர்க்கணும். அது எப்படி சேர்க்குறோம்ப்பா? இப்போ இந்த கார்னர் பீஸை தான், இந்த கார்னர் லைனை தான் நம்ம இந்த கார்னரில் சென்டரில் உள்ள இந்த கலரை இப்போ சேர்க்க போகிறோம். அப்படின்னா இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்குது, இந்த பக்கம் ப்ளூ இருக்குது. அதே மாதிரி இந்த பீஸில் ஆரஞ்சும் ப்ளூவும் இருக்குது. இப்போ மேலே உள்ள என்ன கலரோ அந்த கலருக்கு நேராக தான் இதை கொண்டாந்து வச்சுக்கணும். கீழே ஆரஞ்சு இருக்குது, அதனால இந்த சைடு போகும். இந்த பீஸை கொண்டு இந்த பக்கம் மறைச்சி வைக்கிறோம். மறைச்சி வச்சுட்டு கார்னர் லைன் இருக்குல்ல, அதை கீழே இறக்குறோம். இறக்கிட்டு மறைச்சி வச்சோம்ல அந்த லைனை இங்கே கீழே கொண்டு வரோம். கொண்டாந்துட்டு அதை கீழே இறக்குறோம். அந்த மறைச்சி வச்சோம்ல ப்ளூவும் ஆரஞ்சும், அது திருப்பி கொண்டாந்து அதை இறக்குறோம். அந்த லைனை மட்டும் இறக்குறோம். இறக்கிட்டு திருப்பி அந்த கீழ் லைனை இப்போ சுற்றணுன்னா இந்த ஒயிட்டு கொண்ட வச்ச ஒயிட்டு சேர்ந்துடும். சேர்ந்ததை மேலே ஏற்றுறோம். ஏற்றிட்டு திருப்பி இந்த கொண்டு போன இந்த ஒயிட்டை திருப்பி இங்கே கொண்டாந்து வச்சுட்டு இதை மேலே ஏற்றுறோம். இப்போ இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சும் ப்ளூ இருக்கான்னு தருவோமா? இல்லை, வேறு கலரு. இப்போ க்ரீனும் ரெட்டும். அதனால் மேலே என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நேராக தான் கொண்டு இதை வைக்கணும். க்ரீனுக்கு நேராக வச்சாச்சா? கீழே ரெட்டு இருக்குது.
இந்த இந்த பக்கம் ரெட்டு இருக்குது, இந்த பக்கம் க்ரீன் இருக்குது. அதனால் க்ரீனுக்கு நேராக வச்சுட்டு இந்த பீஸை இங்கே கொண்டாந்து வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம். இது வந்து இப்போ மாற்றி இருக்குது. இது கரெக்டாக ரெட்டும் க்ரீனும் தான். ஆனால் இந்த பக்கம் வரணும் க்ரீனு, இந்த பக்கம் வரணும் ரெட்டு. இந்த இடத்துக்கு இதை கொண்டு போகிறோம் இந்த இதனால். அப்போ இதுக்கு நேராக க்ரீனுக்கு நேராக வச்சுருக்க ரெட்டையும் க்ரீனையும் இந்த பக்கம் கொண்ட மறைச்சி வைக்கிறோம். மறைச்சி வச்சுட்டு இந்த கார்னர் பீஸை கீழே இறக்குறோம். கீழே இறக்கி இந்த மறைச்சி வச்ச க்ரீனும் ரெட்டையும் இங்கே கொண்டாந்துட்டு அந்த லைனை கீழே இறக்குறோம். இறக்கிட்டு திருப்பி அங்கே கொண்டு போன அந்த ஒயிட்டை கொண்டாந்து சேர்த்தா சேர்ந்துடும். சேர்ந்ததை மேலே ஏற்றுறோம். ஏற்றிட்டு இதை திருப்பி கொண்டு வந்து இதை மேலே ஏற்றுனா கரெக்டாக போயிருச்சா. இங்கிட்டு க்ரீனு இங்கிட்டு ரெட்டு வந்துருச்சா. இப்போ அதுலேருந்து எடுத்தோம்ல அந்த அந்த பீஸை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம். அதே க்ரீனு அதே ரெட்டு. இதை வந்து இங்கே கொண்டுக்கிட்டு வரோம். அதுக்கு இந்த இதை கொண்டு அப்படி மறைச்சி வைக்கிறோம். மறைச்சி வச்சுட்டு மேலேருந்து கீழே இறக்குறோம். கீழே இறக்கிட்டு மறைச்சி வச்சது திருப்பி கொண்டாந்துட்டு அந்த லைனை கீழே இறக்குறோம். இறக்கியாச்சா. திருப்பி கொண்டு போய் வச்ச அந்த ஒயிட்டை திருப்பி கொண்டாந்துட்டு இப்போ மேலே ஏற்றுறோம். ஏற்றிட்டு இதையும் இந்த லைனை திருப்பி கொண்டாந்து வச்சா இந்த ஒயிட்டும் சேர்ந்துருச்சு. இதையும் மேலே ஏற்றுறோம். இப்போ ரெண்டு இதுவும் சேமாக சேர்ந்துருச்சா. இப்போ இன்னொரு கலர் பார்க்குறோம். அதே க்ரீனு ஆனால் ஆரஞ்சு. இந்த பக்கம் க்ரீன் இருக்குது, இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்குது. அதனால் இந்த க்ரீனு ஆரஞ்சு க்ரீனுக்கு நேராக தான் இதை கொண்டு வந்து வைக்கணும். இதை கொண்டு ஆரஞ்சுக்கு நேராக வச்சா மாற்றி வந்துடும். மேலே என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நேராக தான் கொண்டாந்து வச்சுக்கணும். இப்போ இந்த பீஸை வந்து இங்கே கொண்டுட்டு வரணும். அதுக்கு இந்த பக்கம் மறைச்சி வச்சோம். இப்போ இங்கே வர்றதுனால இந்த சைடு மறைச்சி வைக்கிறோம். மறைச்சி வச்சுட்டு இந்த கார்னல் பீஸை கீழே இறக்குறோம். இறக்கிட்டு மறைச்சி வச்சதை திருப்பி கொண்டாந்து வைக்கிறோம். அந்த லைனை மட்டும் கீழே இறக்குறோம். திருப்பி அந்த அந்த லைனை கீழே உள்ளதை திருப்பினா இது சேர்ந்துடும். இதை மேலே ஏற்றிட்டு கொண்டு போனது இந்த லைனை கொண்டாந்து வச்சோம்னா இது சேர்ந்துடும். இதையும் மேலே கொண்டு வச்சிடறோம். இப்போ இந்த இங்கே இருந்த பீஸு இங்கே வந்துருச்சா பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த இருக்குது ஆரஞ்சு க்ரீன். க்ரீனும் ஆரஞ்சு இருந்துச்சு. என்ன கலர் மேலே இருந்துச்சோ அதை மேலே வச்சிடணும். அதே மாதிரி ஆரஞ்சும் க்ரீன் இருக்குது. இப்போ ஆரஞ்சு தானே மேலே இருக்குது. க்ரீன் மேலே இருந்துச்சு, இப்போ ஆரஞ்சு தானே மேலே இருக்குது. அதனால் ஆரஞ்சுக்கு நேராக தான் கொண்டாந்து வச்சுக்கணும். இப்போ இந்த பீஸை கொண்டு இங்கிட்டு மறைச்சி வைக்கிறோம். திருப்பி கார்னர் லைனை இறங்குறோம். மறைச்சி வச்ச பீஸை கொண்டுக்கிட்டு வர்றோம். திருப்பி அந்த லைனை கீழே இறக்குறோம். மறைச்சி வச்ச பீஸை கொண்டாந்து வைக்கிறோம்ல அந்த லைனை கீழே இறக்குறோம். திருப்பி அதை கொண்டு போனதுக்கு திருப்பி கொண்டாடுறோம். சேர்ந்துருது. அதை மேலே ஏற்றுறோம். திருப்பி இந்த லைனை கொண்டாடுறோம். இதை மேலே ஏற்றுறோம். இப்போ சேர்ந்துருச்சா ஒரே சேமில். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் இப்படி ஒன்றுனா. ஆனால் இந்த தேடுறோம்ல எங்கே இருக்குதுன்னு அதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ப்ளூவும் ரெட்டும் இந்த பக்கம் ரெட் இருக்குது, இந்த பக்கம் ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூவும் ரெட்டும் இங்கே வரணும். ஒன்று சேமாக சேர்ந்துருச்சு, இன்னொன்று சேராமல் இருக்குது. இந்த சேராத இடத்துக்கு இது கொண்டு வரோம். அதே மாதிரி மறைச்சி வைக்கிறோம். கார்னரில் இறக்குறோம். திருப்பி மறைச்சி வச்சதை திருப்பி கொண்டு வர்றோம். கொண்டு வந்த லைனை இறக்குறோம். அதை திருப்பி மூவ் பண்ணுறோம். இதை சேர்ந்துருது, மேலே ஏற்றிடுறோம். திருப்பி இதை கொண்டாந்தா இது சேர்ந்துடும், இதை மேலே ஏற்றிடுறோம். இப்போ சேர்ந்துருச்சா. இதுவும் சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. இது ஒன்று சேரலை. இது எங்கே இருக்குதுன்னு இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ப்ளூவும் ஆரஞ்சும் இந்த பக்கம் ஆரஞ்சு, இங்கிட்டு ப்ளூ. இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் இங்கே வரணும், இதுக்கு வரணும். அதனால் இதை கொண்டு அப்படி மறைச்சி வைக்கிறோம். மேலேந்து இறக்குறோம். இறக்குன பீஸை திருப்பி கொண்டு வர்றோம். கொண்டாந்த பீஸில் கீழே இறக்குறோம். திருப்பி இதை மூவ் பண்ணுறோம். இது சேர்ந்துருது, மேலே ஏற்றிடுறோம். இதை மூவ் பண்ணுறோம். இதுவும் சேர்ந்துருது, மேலே ஏற்றிடுறோம். இந்த சேர்ந்துருச்சா.
இப்போ இந்த இது சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பிட்டு 3 லைனு ஒன்றா சேர்ந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்த ரெண்டு கலரும் ஒரே கலராக சேம் கலராக வர்ற மாதிரி சேர்க்கணும். இப்போ இதில் ப்ளூ இருக்கா, 2 ப்ளூ இருக்கணும். இதில் ரெட்டுன்னா 2 ஆரஞ்சுன்னா 2 ஆரஞ்சு, இப்படி சேமாக 2 கலர் ஒன்றா வர்ற மாதிரி சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று பக்கத்தில் இருக்கணும்னா இல்லை, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதுக்காக ரேண்டமாக ஒரு இது போடணும். இப்படி வச்சுக்கிட்டு இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 இது இருக்கிற 2 லைனையும் கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல, இதை 2 தடவை 1 2 தடவை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு இந்த லைனில் இறக்குனதில் ஒரு 2 லைன் சுற்றிட்டோமா, அதை கீழே இறக்கணும். திருப்பிட்டு மேலே பார்த்தா 2 இது சேர்ந்தாப்புல போயிட்டுருக்கும். அதை மூவ் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ஒரே இதில் இருக்கா. இப்போ இந்த 2 லைனையும் திருப்பி மேலே ஏற்றணும். இப்போ அந்த ரெட்டு ஒன்றா இருந்ததை உடச்சிட்டோமா, இப்போ கீழே உள்ளதை 2 லைனு மாதிரியே சுற்றணும். இப்போ சேர்ந்துருச்சா, சேர்ந்ததை திருப்பி கீழே இறக்கணும். இப்போ இது பண்ண ரெட்டு திருப்பி ஒன்று சேர்ந்துருச்சா, அதை மேலே மட்டும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு இந்த கீழே கொண்டு வச்சுருக்கோம்ல ஒயிட்டு, அதை 2 தடவை 1 2 தடவை மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டா இப்போ எதுவும் சேர்ந்துருக்கா, ஆரஞ்சும் கார்னரில் விட்டுருங்க. இந்த ஆரஞ்சும் பக்கத்தில் இருக்குது. அப்போ இது 2ஐயும் ஒரு தடவை போட்டால் திருப்பி சேர்ந்துடும். ஒன்றா ஒரு சைடு 2 ஆரஞ்சு வந்துடும். இப்போ பார்ப்போமா, திருப்பி மேலே உள்ள 2 லைன் இறக்கணும். கீழே லைனில் 2 தடவை சுற்றணும். திருப்பி கீழே இறக்கணும். மேலே ஒரு லைனை மேலே திருப்பணும். திருப்பிட்டு கீழே திருப்பணும். இந்த இதை மேலே ஏற்றணும். மாதிரியே 2 தடவை மூவ் பண்ணணும். இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. ஒன்று சேர்ந்ததை திருப்பி கீழே இறக்கணும். இறக்கிட்டு மேலைனை ஒரு தடவை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுனா கீழே உள்ளதை 2 தடவை சுற்றி மேலே சேர்த்தா ஒயிட்டு சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ஆரஞ்சு 2ம் ஒரே லைனுக்கு வந்துருச்சு. இப்போ வேறு எதுவும் சேர்ந்துருக்கான்னு பார்ப்போமா. ஒன்றும் சேரலை. ரேண்டமாக ஒரு தடவை போடுவோம். திருப்பி கீழே இறக்கி இதை 2 தடவை மூவ் பண்ணி திருப்பி கீழே இறக்கி மேலே உள்ளதை மூவ் பண்ணி 2 தடவை மேலே ஏற்றி திருப்பி 2 தடவை சுற்றினா ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்ததை கீழே இறக்கிட்டு மேலே சேர்ந்துருக்குல்ல, அதை மூவ் பண்ணிக்கிட்டு வச்சுட்டா திருப்பி 2 தடவை சுற்றினா மேலே போயிடுச்சு. இப்போ ஆரஞ்சும் சேர்ந்துருச்சு, ரெட்டும் சேர்ந்துருச்சு. இப்போ க்ரீனும் ப்ளூவும் தான் தனித்தனியாக இருக்குது. இந்த க்ரீன் ப்ளூவை எப்படி சேர்க்குறது, அதே மாதிரி இந்த சேர்ந்தது இந்த சைடு வச்சுக்கக்கூடாது, இந்த சைடு வச்சுக்கக்கூடாது, இங்கிட்டு தான் வச்சுக்கணும். இங்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா களைஞ்சி போயிடும். எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கம் வச்சா களைஞ்சி போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்குன்னா இந்த பக்கம் போட்டோம்னா இது களைஞ்சி போயிடும். அதனால போடுறதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். இந்த சைடு கீழேயும் வச்சுக்கலாம். இப்போ ரேண்டமாக ஒரு தடவை போடும். மூவ் பண்ணி 2 தடவை மூவ் பண்ணி திருப்பி கீழே இறக்கி மேலே உள்ள டாப் லைனை ஒரு தடவை சுற்றி திருப்பி கீழே கொண்டு வந்ததை மேலே ஏற்றி திருப்பி 2 தடவை சுற்றினா சேர்ந்துடும். திருப்பி இறக்கிட்டு டாப் லைனை திருப்பி ரிட்டன் கொண்டு வச்சுட்டு 1 2 தடவை சுற்றினா ஒயிட்டு சேர்ந்துருச்சு. கீழே இது சேர்ந்ததெல்லாம் கிளையலை, இது கரெக்டாக பக்கத்தில் வந்துருச்சு. அதனால இன்னொரு தடவை போட்டோம்னா ப்ளூ 2ம் தனியாகவும் க்ரீன் தனியாகவும் சேர்ந்துடும்.
கீழே சுற்றி 2 தடவை சுற்றி கீழே இறக்கி டாப் லைனை மேலே சுற்றி இதை மேலே கொண்டு போயிட்டு திருப்பி டாப் லைனை 2 தடவை சுற்றி திருப்பி கொண்டாந்துட்டு மேலே டாப் லைனை 3 ஒரு தடவை சுற்றினா திருப்பிட்டு இதை 2 தடவை கொண்டு போனால் மேலே சேர்ந்துடும். கீழேயும் ப்ளூ சேர்ந்துருச்சு, க்ரீன் சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு, ரெட்டு எல்லாமே தனித்தனியாக சேர்ந்துருச்சு. இது இந்த பக்கம் இருக்குது, இது 2 மேலே இருக்குது, இது சேரலைன்னு நினைக்கக்கூடாது. எந்த சைடு இதோ ஆனால் ஒன்று சேர்ந்துட்டா ஓகே. இது முடிச்சாச்சா? இப்போ நம்ம ஸ்டார் போடுறோம். ஸ்டார்னால் இந்த லைனும் சேர்ந்தது இந்த லைனும் சேர்ந்தது தான் ஸ்டாரு. நம்ம இதில் 3x3 போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த இருக்குல்ல ஸ்டாரு. இது ஒத்தையாக போட்டிருக்கோம். மொத்தம் 1 2 3 4 5 பீஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 4 சேர்ந்தது 1, இது 1 2 3 4 5, இது 5 பீஸு. இப்போ 3 பீஸு தான் சேர்ந்துருக்கு, இன்னும் 2 பீஸு சேரலை. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு 3x3 போட்டது மாதிரியே தான் ஃப்ரெண்டு இருக்குல்ல, இந்த இதை இதான் ஜே மாதிரி இருக்குல்ல, இதை தான் இந்த சைடு வச்சுக்கணும். இப்படி வச்சு போடக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சு போடக்கூடாது. இந்த ஜே நம்மளை பார்த்துருக்கணும். அதை இப்படி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டை, இது ஃப்ரெண்டு லைனு, ஃப்ரெண்டை ஒரு தடவை திருப்பி, இது ரைட்டை ஒரு தடவை திருப்பி, இது அப்பரை ஒரு தடவை திருப்பணும். திருப்பி ரைட்டை திருப்பி கீழே இறக்கி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அப்பரையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்டு இருக்குல்ல, ஃப்ரெண்ட் லைனையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இப்போ ஜே மாதிரி இருந்துச்சுல்ல, ஒயிட் எல்லோ, அது இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் சேரக்கூடாது. இதெல்லாம் எந்த கலர் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இந்த லைன் மட்டும்தான் நமக்கு முக்கியம். இப்போ நேர் லைனுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? இன்னொரு தடவை அதே மாதிரி ஃப்ரெண்டு, ரைட்டு, அப்பர் ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், ஃப்ரெண்டு ரிட்டன். இப்போ என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக ஸ்டார் வந்துருச்சா? இதெல்லாம் கணக்கு பண்ணாது, அந்த கார்னெல்லாம் இந்த ஸ்டார் வந்துடுச்சு. இப்போ இந்த இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து கார்னல் பேஸை மாற்றணும், கரெக்டான இதுக்கு வைக்கணும். இப்போ இந்த இதுவும் சேர்ந்துருச்சு, இல்லைன்னா இது சேராது. இது சேர்றதுக்கு ஒரு கார்னல் ஃபார்முலா ஒன்று போடணும். இது இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வேறு கலரில் இருக்கா? இப்போ இதை மாற்றணும். இதுக்கு என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று சேர்ந்துருந்தா சேர்ந்ததை இந்த சைடு வச்சுக்கணும். சேரலைன்னா ஏதோ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எல் ஃபார்முலா, இந்த லைனை மேலே தூக்கிட்டு இதை இந்த சைடு திரும்பணும். அடுத்து இந்த லைனை மேலே தூக்கிட்டு அதை மேலே சுற்றணும். இது சேர்ந்துருமா? சேர்ந்ததை கீழே இறக்கிட்டு இதை திருப்பினோன்னா இது சேர்ந்துடும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். க்ரீனுக்கு நேராக க்ரீனு, ரெட்டுக்கு நேராக ரெட்டு, இப்படி கொண்டாந்து வச்சுட்டு இப்போ ஏதாச்சும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இது சேர்ந்துருச்சு. இதெல்லாம் சேரல. இந்த ஒன்று ரெட்டும் ப்ளூவும், ரெட்டும் ப்ளூவும் இந்த இதில் இருக்குது. எல்லோ, ரெட்டு, ப்ளூ இருக்கா? இதை இந்த பக்கம் வச்சுக்கணும். எப்போவும் சேர்ந்ததை இந்த சைடு தான் வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி எல் ஃபார்முலா இந்த பக்கம் திருப்பணும். இந்த ஒயிட்டை மேலே ஏற்றி இந்த சைடு திருப்பணும். இது சேர்ந்துருச்சா? சேர்ந்ததை கீழே இறக்கிடணும். திருப்பி இதை மூவ் பண்ணதை திருப்பி கொண்டு வந்தால் இது சேர்ந்துருச்சா? இதை வச்சிடணும். இப்போ இந்த ப்ளூவை கொண்டால் ப்ளூவில் வைக்கணும், ரெட்டு வைக்கணும். இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவை போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இது சேர்ந்துருக்கு, முதவே சேர்ந்தது தான், அதனால் ப்ளூவும் ரெட்டும். அடுத்து இந்த இதுவும் சேர்ந்துருச்சு, ரெட்டும் க்ரீனும். இதுவும் சேர்ந்துருச்சு, க்ரீனும் ஆரஞ்சு எல்லாமே சேர்ந்துருச்சு. ஆனால் இது மட்டும் மேலே சேரலை. பாக்கி எல்லாத்துக்கும் எல்லோ மேலே வந்துருச்சு. இது மட்டும் மாறி இருக்குது. இந்த எல்லோ இங்கே வரணும். அதே மாதிரி
ஆப்போசிட்டில் உள்ள இந்த எல்லோ இங்கே வரணும், அவ்வளோதான். இது ரெண்டையும் மாற்றுறது எப்படின்னா, சேர்ந்த பக்கம் இது சேர்ந்துருச்சா, இது சேரலை, அதனால் இந்த சேர்ந்த பக்கம் இந்த சைடு கையில் வச்சுக்கிட்டு கார்னர் ஃபார்முலா. அது எப்படின்னா, இதை மேலே தூக்கி 2 தடவை சுற்றிட்டு திருப்பி இதை கீழே இறக்கி இன்னும் ஒரு தடவை மூவ் பண்ணி திருப்பி ஒரு தடவை மேலே ஏற்றி திருப்பி ஒரு தடவை மூவ் பண்ணால் இதில் சேர்ந்துடும். கீழே இப்படி இறக்கி வச்சிடுறது. அதே மாதிரி கை மாறாமல் இதே இதில் இந்த சைடும் போடணும். இதை மேலே எடுத்து 2 தடவை சுற்றி திருப்பி கீழே இறக்கி இன்னும் ஒரு தடவை சுற்றி திருப்பி இதை மேலே தூக்கிட்டு இன்னும் ஒரு தடவை மூவ் பண்ணால் போயிட்டு சேர்ந்துடும். அதை கீழே அப்படியே இறக்கிட்டா இப்போ இந்த சைடு சேர்ந்துருச்சு. இதெல்லாம் இப்போ மாறி இருக்குது. திருப்பி இன்னொரு தடவை அதே மாதிரி இது மேலே ஏற்றி ஒரு 2 ரவுண்டு, அப்புறம் கீழே இறக்கிட்டு இன்னொரு ரவுண்டு இது மேலே ஏற்றி திருப்பி கொண்டாந்தா சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த கை மாறாமல் 2 தடவை போட்டால் தான் ஒரு இதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த 2 சைடு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஒரு சைடு தான் சேரலை, அதனால் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த சேர்ந்த 2 பக்கத்தையும் இந்த சைடு வச்சுக்கிட்டு திருப்பி கார்னர் ஃபார்முலா 2 தடவை சுற்றிட்டு திருப்பி இறக்கிட்டு இன்னொரு தடவை மூவ் பண்ணி மேலே திருப்பி ஏற்றிட்டு திருப்பி கொண்டாந்து சேர்த்தா சேர்ந்துடும். திருப்பி இறக்கிடணும். அதே மாதிரி கை மாறாமல் இன்னொரு தடவை 2 தடவை சுற்றிட்டு கீழே இறக்கிட்டு திருப்பி கொண்டாந்து ஒரு தடவை வச்சுட்டு திருப்பி மேலே ஏற்றி இன்னொரு தடவை மூவ் பண்ணால் சேர்ந்துடும். இன்னொரு தடவை 2 தடவை சுற்றிட்டு திருப்பி இறக்கிட்டு சேர்ந்துடும். டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா இதுக்கு பேர், 2 சைடும் போடுறதுனால. ஓகே, இப்போ என்னாச்சு, ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்துருச்சு. நம்ம அது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை 2 தடவையோ கூட போடணும், அவ்வளோதான். ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே.